ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வர் சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஜூன் மந்தில் சீட்டு போட்டிருக்கேன், அது முடிய போகுது. என்கிட்ட வந்து ஒரு 5 பவுனில் ஹாரம் இருக்குது, அதை நான் அடகு வச்சேன்னா எனக்கு எவ்வளோ வந்து எடுக்கலாம் சவரன் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த வீடியோ. உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா நீங்களும் கேளுங்க, உங்களுக்காகவும் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5 சவரன் ஹாரம் நம்ம அடகு வச்சோன்னா நம்மளுக்கு எவ்வளோ கேஷ் கிடைக்கும், நமக்கு கிடைக்கிற கேஷில் வந்து நம்ம வந்து எத்தனை சவரன் வந்து எடுக்கலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் இது வரைக்கும் ஈஸ்வர் சுஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து மொத்தமாக நகையை அடகு வச்சு ஜுவல்லாக எடுக்கிறத விட நான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போ நம்ம சீட்டு கட்டிகிட்டே இருக்கோம், அதுலேருந்து ஒரு 2 பவுன் வந்து சேருது அப்படின்ற பட்சத்தில் கூட வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்காகவும் வந்து இந்த மாதிரி டிப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவரன் வந்து 8 கிராம்ஸ் அப்படின்றப்ப 5 சவரன் ஹாரம் வந்து 40 கிராம்ஸ் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் வந்து பேங்க்கில் வந்து எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4500 ரூபாய். இது நான் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் எடுத்திருக்கேன். 4500 குறையாமல் கண்டிப்பாக கொடுப்பாங்க 22 கேரட் கோல்டாக இருந்தால். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கோல்டை நீங்கள் அடகு வைக்கிறீங்க அப்படின்னா மார்வாடி கடையிலையோ இல்லை வந்து சின்ன சின்ன அடகு கடைன்னு தனியாகவே இருக்குது, அங்கே அடகு வைக்கிறத விட பேங்க்கில் அடகு வைக்கிறது தான் ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னா அங்கே தான் நமக்கு வந்து பைசா வட்டி கொடுப்பாங்க. நீங்கள் வெளியே அடகு வைக்கிறீங்க அப்படின்னா பணம் வேணால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கலாம், பட் வந்து பார்த்திங்கன்னா வட்டி அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி அதிக வட்டிக்கு நம்ம வாங்கி கோல்டு எடுக்கிறது வந்து ரொம்பவே வந்து நமக்கு நஷ்டத்தில் தான் கொஞ்சம் முடியும். அதனால் பார்த்திங்கன்னா எப்போவுமே நீங்கள் பேங்க்கில் அடகு வைங்க. அடகு வைக்கிறீங்க அப்படின்றப்ப அதை நம்ம திருப்புறத்துக்கான நம்மக்கிட்ட சோர்ஸ் இருக்கா அப்படின்றதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட வந்து வருமானம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அடகு வச்சு ஜுவல்லை எடுக்கலாம். நம்மக்கிட்ட எந்த ஒரு சோர்ஸுமே இல்லாமல் நம்ம அடகு வச்சு ஜுவல்லை எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. கடைசியில் அந்த நகை வந்து நம்ம மூழ்கி போகாமல் பார்த்துக்க வேண்டியது தான் முக்கியமே. இதில் 1 கிராமுக்கு பேங்கில் பார்த்தீங்கன்னா 4500 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் 40 கிராம் டோட்டலாக 5 சவரனுக்கு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,80,000 ரூபாய் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரேட்டு இன்றைக்கி கோல்டு ரேட்டு நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 6500 ரூபாய் நான் எடுத்திருக்கேன். கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை பீக்கில் போயிட்டுருக்கு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் நானுமே இருக்கேன், நீங்களுமே கண்டிப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு எனக்கு தோணுது. நடுவில் கொஞ்சம் ரேட் குறைஞ்சது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து கோல்டு எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நானுமே இருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் ஐடியா வச்சுருக்கீங்கன்றதையும் கொஞ்சம் பாருங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நடுவில் எப்போயாச்சும் கோல்டு ரேட் குறையுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உடனே வந்து கோல்டு எடுத்துடலாம். அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஜுவல்லாக எடுத்தோன்னா நமக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றதையும், இல்லை காயினாக நம்ம வாங்கி வைக்கிறோம் அப்படின்றப்ப நமக்கு எத்தனை கிராம்ஸ் வந்து எத்தனை பவுன் வந்து எடுக்க முடியும் அப்படின்றதையும் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கோல்டு ஜுவல்லாக எடுக்கிறப்ப 24 கிராம்ஸ்க்கு நம்ம 6500 ரூபாய் அப்படின்னு போட்டோன்னா நமக்கு எவ்வளோ ஆகுது கோல்டு வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,56,000 ஆகும். இதுக்கு வந்து நான் வேஸ்டேஜ் வந்து 13% போட்டிருக்கேன். 13% வேஸ்டேஜ் போட்டோம் அப்படின்னா 20,280 ரூபாய். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13% ஏன் போட்டிருக்கோன்னா ஒரு சின்னதாக நம்ம ஒரு ஜுவல் எடுக்க போனாலும் வேஸ்டேஜ் வந்து 10%க்கு மேலே தான் இருக்குது. இதை விட குறைவாக இருந்தால் வேஸ்டேஜ் நமக்கு கொஞ்சம் லாபமாக இருக்கும். இதை விட அதிகமாக இருந்ததுன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கேஷ் கொடுத்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். வேஸ்டேஜை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கோல்டு சிட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே அதை தான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். கோல்டு சிட்டோட அவேர்னஸ் இல்லாததால் நான் வந்து எல்லாத்தையுமே ஹார்ட் கேஷ் கொடுத்து எடுத்து எனக்கு எவ்வளோ வந்து வேஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு இப்போ கால்குலேஷன் பண்ணுறப்ப தான் தெரியுது. ஸோ வந்து நீங்கள் கோல்டு ஜுவல்லாக எடுக்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும். நீங்கள் வந்து கோல்டு சிட்டு போட்டு கோல்டு ஜுவல்லி எடுக்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். காயினாக வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் பெரிய அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. அதுவே நீங்கள் ஒரு ஜுவல்லாக ஒரு ஹாரம் நெக்லஸ் அந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்றப்ப நீங்கள் கண்டிப்பாக வந்து நகைச்சீட்டு போடுறது வந்து பெஸ்ட்டு.
எம்பியில் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜுவல்லாகவே எடுத்து வைக்கிறது பெஸ்ட்டு. ஃப்யூச்சரில் வந்து அவங்களுடைய கல்யாணத்தப்போ கோல்டு ரேட் எங்கே போகணும்னு தெரியாது. அவங்களுக்காக நீங்கள் சேவ் பண்ணுறீங்க, பெண் குழந்தைங்களுக்காக தான் நான் சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் ஜுவல்லாகவே எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 3% வந்து ஜிஎஸ்டி போடுவாங்க. 3% ஜிஎஸ்டி போட்டாங்கன்னா 5288 ரூபா. டோட்டலாக வந்து 1,81,568 ரூபா. அடகு வைக்கிற நகைக்கு எவ்வளோ வந்து நகை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பவுனில் வந்து கோல்டு ஜுவல் வந்து எடுக்கலாம். இதுவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் விற்கிறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஜுவல்லாக எடுக்காதீங்க. ஏன்னா வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹை ஆகிட்டே இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் நான் இதை பண்ணுறேன்றவங்க காயினாக நீங்கள் வாங்கி வைங்க, உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காயினாக எடுக்கிறோம், காயினாக எடுத்தால் வந்து நம்ம இதை விட கொஞ்சம் கூட எடுக்கலாம். அதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து காயின் வாங்குகிறோம் அப்படின்னா 26 கிராம்ஸுக்கு நம்ம 6500 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 1,69,000 ரூபாய் ஆகுது. இதுக்கு வந்து 2% வேஸ்டேஜ், 2% தான் போடுவாங்க அப்படின்றது இல்லை. கண்டிப்பாக காயினுக்கு வந்து டை சார்ஜ் இல்லைனா வேஸ்டேஜ் போடுவாங்க. நாம் வந்து கம்மியான கிராம்ஸ் எடுக்கிறப்ப தான் வந்து வேஸ்டேஜ் 2% போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இதுவே வந்து நம்ம 1 பவுனில் 2 பவுனில் வந்து பார் மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நாம் வாங்குகிறோம் அப்படின்றப்ப அதுக்கு வந்து 1% இல்லை 1.5% போட தான் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அதுக்கு 2% வேஸ்டேஜ் எடுத்து நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகுதுன்னா 3,380 ரூபா. இதுக்கு 3% வந்து ஜிஎஸ்டி போட்டோம் அப்படின்னா 5,171 ரூபா ஆகுது. டோட்டலாக வந்து நமக்கு எவ்வளோ ஆகுது காயின் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,77,551 ரூபா ஆகுது. இந்த ஆஃபாக பார்த்தீங்கன்னா 1,78,000 ஆகுது. நம்ம வந்து 1,80,000க்கு வந்து நகையை வந்து அடகு வைக்கிறோம். அந்த அமௌண்ட்டு 1,78,000 கூட இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் நம்ம போட்டோம்னா இந்த 26 கிராம்ஸ் அப்படின்றது 27 கிராம்ஸாக கூட நம்ம எடுத்துடலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அடகு வைக்கிற ஜுவல்லுக்கு நமக்கு கிடைக்கிற அமௌண்ட்டுக்கு இன்றைக்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா இன்னும் ஹை பீக்கில் போயிட்டுருக்கு. இந்த இயர் எண்டுக்குள்ளே 7.5 போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சவரன் கோல்டு பாண்டு அதெல்லாம் ETF அது மாதிரிலாம் இருக்குது. சவரன் கோல்டு பாண்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டும்தான் செல்லும் அப்படின்றாங்க. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், நீங்கள் அதை வாங்க போகிறீங்க இல்லை அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதுக்காக தனியாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா கோல்டு பெஸ்ட்டாக இல்லை கோல்டு ஜுவல்லு இல்லை கோல்டு காயினாக வாங்குறது பெஸ்ட்டாக இல்லை இந்த சவரன் கோல்டு பாண்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து பெஸ்ட்டாக அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. என்னோட வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களோட உடனடியாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.